Hello friends, welcome back to Amazing DIY World. போன வீடியோல இந்த லாவெண்டர் கலர் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான கூடை எப்படி போடுறதுங்கிறது பார்த்திருப்பீங்க. அதுல நான் எல்லா டீடைலுமே சொல்லியிருந்தேன். பார்க்கலைன்னா லிங்க் மேலே கொடுக்குறேன், போய் பாருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் ஒயர் கூடைக்கு சைடுல பட்டன் வைக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தியும், இதுக்கு இந்த உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்றது எப்படிங்கறதையும் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் ஒயர்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த கூடை தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இந்த கூடை நல்ல அகலமாவே இருக்குது பாருங்க. லென்த் 10 இன்ச்சஸ் இருக்கு, விட்த் 6 இன்ச்சஸ் இருக்கு. பேஸ் நல்ல அகலமா இருக்கறனால உங்களுக்கு மார்க்கெட் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹைட் 9 இன்ச் இருக்கு. இது போடுறதுக்கு எனக்கு 2.5 ரோல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு உடன் ஹேண்டிலும் இந்த பட்டன்ஸும் தேவைப்பட்டாலும் எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் டீடைல் சொல்றேன். இப்போ இந்த கூடைக்கு பட்டன் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு 3 பட்டன் தேவைப்படும். 2 சைடுலயும் 2 பட்டனும், சென்டர்ல ஒரு பட்டனும் நான் வைக்கிறதா இருக்கேன். இப்போ 2 சைடுலயும் பட்டன் வைக்கிறது எப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பட்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு இந்த மாதிரி, இன்னொரு சைடுல இந்த மாதிரி மேடாவும் இருக்கும். இந்த ரெண்டையும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கூடையில நம்ம 4 கார்னர்லயும் ஒயர் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வைக்க முடியாது, ஏன்னா ஒயர் திக்னஸா இருக்கிறதுனால அதை வைக்க முடியாது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயர் சொருகிடணும் இல்லையா, 4 கார்னர்லயும் ஒயர் சொருகிடணும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வர லைனை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் ஆயிடும். அப்பதான் நீங்க பட்டன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 4 பக்கமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருந்து 5th லைன்ல நம்ம ஃபோல்டு பண்ண லைனை விட்டுட்டு 5th ரோல நம்ம இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டர்லயும் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அந்த சென்டர் லைன் இருக்கு பாருங்க, அதுக்கு 2 சைட்லயும் ஒரு நாட் விட்டுட்டு நம்ம இந்த பட்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். பட்டன்ஸை மேல் பக்கமா வச்சுட்டு உள் பக்கம் நீட்டிட்டு இருக்கிற இந்த நாக்கு மாதிரி பகுதி அழுத்தி விட்டுடணும். கையில அழுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கையிலே அழுத்தி விடுறேன். நீங்க கட்டிங் பிளேயர்ஸ் ஏதாவது இருந்தா வச்சு அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் அது கழண்டு வராம இருக்கும். இந்த 5th ரோல 2 சைட்லயும் ஒரு நாட் விட்டுட்டு ஜாயின் பண்ணா போதும். இப்ப 2 பக்கமுமே நான் அழுத்தி விட்டுட்டேன். பாருங்க, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஒட்டிக்கும். நமக்கு தேவைப்படும் போது அதை விரிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைட்லயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த உடன் ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உடன் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்றதுக்காக 6 அடியில ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 6 அடியில ஒயர் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத கணக்கு எடுத்துக்கோங்க. உடன் கைப்பிடியோட லென்த் 12 நாட்ஸ் அளவுல வருது. அதனால சென்டர்ல இருக்கிற 12 நாட்ஸை நீங்க அளவு எடுத்துக்கணும். அதுலதான் நீங்க உடன் ஹேண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை அடிக்கு உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 5-6 இன்ச்சஸ் உள்ள நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும், நம்ம வெயிட் போடுறப்ப கஷ்டமா இருக்கும். இன்செர்ட் பண்ணி விட்ட பின்னாடி
ஹோல் வழியா ஒயரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உடன் ஹேண்டில் வந்து இந்த கூடைக்கு மேலே வைங்க. நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கரெக்டாக அதுக்கு மேலே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை வந்து உள் பக்கமாக விட்டு திரும்ப ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். ஒவ்வொரு ஹோல்லையும் 2 தடவை வந்து ஒயரை சுற்றிக்கோங்க. உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுங்க. இதே மாதிரி எல்லா ஹோல்லையும் சுற்றிட்டு வாங்க. ஒயர் வந்து திரும்பிடாம நேராக வச்சு சுற்றுங்க. ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி சுற்றுங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி சுற்றுங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைனாக சுற்றணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி ஒயரை வந்து அதே போல் உள்ளே வந்து நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ லென்த்து முடியுதோ அவ்வளோ லென்த் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு ஹேண்டிலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சென்டர்லையும் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.